This video is sponsored by Buy More Shop app. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாப்பழத்தின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பலாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள் பற்றி பார்ப்போம். கலோரிகள் 157 கலோரிகள், புரதம் 2.84 கிராம், கொழுப்பு 1.06 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 38.36 கிராம், உணவு நார்ச்சத்து 2.5 கிராம், சர்க்கரைகள் 31.48 கிராம், மெக்னீசியம் 48 மில்லிகிராம், பொட்டாசியம் 739 மில்லிகிராம், விட்டமின் சி 22.6 மில்லிகிராம். இப்போது நம்ம பலாப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றி பார்க்கலாம். ஆற்றல் மேம்படும், தைராய்டு பிரச்சனைகளை தடுக்கும், இரத்த அழுத்தம் குறையும், செரிமானத்திற்கு நல்லது, கண்களுக்கு நல்லது, புற்றுநோயை தடுக்கும், இரத்த சோகையை சரி செய்யும், எலும்புகள் வலுவாகும், சரும ஆரோக்கியம் மேம்படும், நீரிழிவு நோய் நல்லது, தலைமுடிக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பலாப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றி விவரித்து பார்க்கலாம் வாங்க. பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது ஃப்ருக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் போன்ற சர்க்கரைகள் உள்ளன. இவை உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்குகின்றன. பலாப்பழத்தின் 92% கார்போஹைட்ரேட்டுகளால் ஆனது. ஒரு கப் பலாப்பழத்தில் சுமார் 40 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. எனவே பலாப்பழத்தை சாப்பிட்டால் உடலுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைத்து நீண்ட நேரம் சுறுசுறுப்புடன் செயல்படலாம். பலாப்பழத்தில் காப்பர் அதிகமாக உள்ளன. இவை தைராய்டு சுரப்பியில் செயல்பாட்டின் முக்கிய பங்கை வகிக்கின்றன. மேலும் இது தைராய்டு ஹார்மோன்களின் சீராக செயல்படும் மற்றும் உற்பத்திக்கு உதவுகிறது. எனவே பலாப்பழத்தை சாப்பிடுவதால் தைராய்டு பிரச்சனைகளை தடுக்கலாம். ஒரு கப் பலாப்பழத்தை சாப்பிடுவதால் ஒரு நாளைக்கு வேண்டிய பொட்டாசியத்தில் 14% கிடைக்கும். பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள பெரிதும் உதவி புரிந்து இதய நோய் போன்ற ஆபத்தான நோய்களின் அபாயத்தை தடுக்கும். பலாப்பழத்தில் டயட்டரி நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து அதிகமாக உள்ளன. இவை மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பதோடு செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. ஆனால் பலாக்காயை செரிமான பிரச்சனை கொண்டவர்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் பலாக்காய் ஜீரணமாக கடினமாக இருக்கும். பலாப்பழத்தில் ஃப்ளாவனைடுகள் மற்றும் ஃபீனால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன. இவை ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கலால் டிஎன்ஏ செல்கள் சேதமடைவதை தடுக்கின்றன. ஃப்ரீ ஆக்சிஜன் விழித்திரை செல்களை சிதைவடைய செய்து கண்புரை, மாகுலர் சிதைவு போன்ற நாள்பட்ட கண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். முக்கியமாக பலாப்பழத்தில் கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ அதிகமாக உள்ளன. எனவே பலாப்பழத்தை உட்கொள்வதால் பார்வை பிரச்சனைகளை தடுக்கலாம். பலாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் டிஎன்ஏ செல்கள் சேதமடைந்து தடுக்கின்றன மற்றும் சேதமடைந்த செல்கள் பிறப்படைவதை தடுக்கின்றன. மேலும் பலாப்பழத்தில் ஸ்டார்ச் அதிகமாகவும் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருப்பதாலும் இதை உட்கொள்ளும் போது பெருங்குடல் புற்றுநோயுடன் தொடர்பிய நச்சுக்களை குடலிலிருந்து முற்றிலும் வெளியேற்றி உதவி புரிந்து குடல் புற்றுநோயின் அபாயத்தை தடுக்கிறது. இரத்த சோகை என்பது உடலில் இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பலாப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் B6, நியாசின் மற்றும் போலிக் அமிலம் போன்றவை உள்ளன. அதோடு மேங்கனீஸ், மெக்னீசியம், காப்பர் போன்ற இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் உள்ளன. எனவே பலாப்பழத்தை உட்கொள்வதன் மூலம் இரத்த சோகையை சரி செய்யலாம் மற்றும் தடுக்கலாம். எலும்புகளின் வலிமைக்கு அவசியம் என்பதை அனைவரும் அறிவோம். கால்சியம் வெறும் பாலில் மட்டும் இல்லை, பலாப்பழத்தில்தான் உள்ளன. அதுவும் ஒரு கையளவு பலாப்பழத்தில் சுமார் 56.1 மில்லிகிராம் கால்சியம் உள்ளன. இது ஒரு நாளைக்கு வேண்டிய கால்சியத்தில் 6% ஆகும். எனவே பலாப்பழத்தை சாப்பிடுவதால் எலும்பு பிரச்சனைகள் தடுக்கப்படுவதோடு எலும்புகளும் வலுவாகும். பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் இவற்றை உட்கொள்ளும் போது சரும செல்கள் சேதமடைவது தடுக்கப்படுவதோடு சருமம் விரைவிலேயே சுருங்குவதை தடுத்து சருமத்தின் ஆரோக்கியத்தையும் இளம தோற்றத்தையும் நீட்டிக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் இக்காலங்களில் தலைமுடி கொட்டுதல், பொடுகு, தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன.
பலாப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு அதிலிருந்து விட்டமின் ஏ என்னும் சத்து தலைமுடி உதிர்வதை தடுக்கிறது. இளநரை, பொடுகு போன்ற பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பதில் பலாப்பழம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கை உணவாக இருக்கிறது. பலாப்பழத்தில் உள்ள கரோட்டனாய்ட் சத்து டைப் 2 நீரிழிவு நோய் வராமல் பாதுகாக்க உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.